இந்த எக்கோ சவுண்ட் இருந்தாலே இங்க பக்கத்துல வந்து ஒரு சர்வேலன்ஸ் கேமராஸ் வந்து இருக்கு. இப்ப இதுலயே வந்து ஐஆர் லைட் வந்து அந்த கேமராலயே உங்களுக்கு வந்து எரியுது. உங்களுக்கு இது மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு ரொம்ப கிளியரா தெரியும் லென்ஸ் டிடெக்ட் ஆகுறது. ஃபர்ஸ்ட் வந்து பிசிக்கலா நம்ம வந்து பாத்ரூம், லேம்ப், கிளாக் இது மாதிரி எல்லா இடத்துலயுமே நம்ம கேமரா இருக்கான்னு நம்ம வந்து பிசிக்கலா நம்ம செக் பண்ணாலே பேசிக்கா தெரியும் சார். ஸோ ரொம்ப மைன்யூட் கேமராஸ் இல்லாட்டி இதுக்குன்னு ஸ்பெஷலைஸ்டா கேமராஸ் இருந்துச்சுன்னா அது பிசிக்கல் செக்லயும் உங்களால வந்து கண்டுபிடிக்க முடியாது சார். ரெஸ்ட் ரூம் ஒரு ட்ரையல் ரூம் இது மாதிரி போகும்போது லைட் நம்ம ஃபுல்லா ஆஃப் பண்ணிடணும் சார். ஒரு நார்மலா கேமராவை ஆன் பண்ணி பார்த்தாலே இந்த ஐஆர் எரியும் போது கேமரால வந்து ஃபிளாஷ் லைட் அடிக்கிற மாதிரி உங்களுக்கு இருக்கும். ஸோ ரொம்ப மைன்யூட் கேமராஸ் இல்லாட்டி இதுக்குன்னு ஸ்பெஷலைஸ்டா கேமராஸ் இருந்துச்சுன்னா கண்டுபிடிக்க முடியாது சார். அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்கன்னா இப்போ ஸ்பை கேமராஸ் வந்து ஒன்னு வைஃபையோட கனெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க சார். அப்படி இல்லாட்டி அதுக்குள்ள சிம் கார்டு போடுவாங்க. இந்த வைஃபை சிம் கார்டு எதுக்குன்னா லைவ் ரிலே. ஸோ அங்க என்ன நடக்குதுன்னா அவங்க போன்ல லைவா பாக்குறதுக்கு அது மாதிரி பண்ணுவாங்க சார். மூணாவது டைப் வந்து பாத்தீங்கன்னா அதுல அவங்க சிம் கார்டு மெமரி கார்டு எதுவுமே போட மாட்டாங்க. வெறும் மெமரி கார்டு மட்டும் உள்ளக்க வந்து என்னன்னா இருக்கும்.